குழந்தைகள் என்றாலே அழகுதானே. நாம என்னத்தான் வளர்ந்தாலும் நாம நம்முடைய அப்பா அம்மாவுக்கு குழந்தை தானே. அப்படி எனக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை குணம் குழந்தைகளை பற்றி பேச சொல்லி தூண்டுச்சு. அதனால வாங்க குழந்தைகளை பற்றின சுவாரஸ்யமான தகவலை பற்றி பேசலாம். ஸோ வெல்கம் டு ஒன்லி வே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அர்னால்டு ஜாஷ்வாவின் பாட்காஸ்ட். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து முதல் 6 மாதம் அவங்க வேகமாக வளருவாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு மாதத்திற்கு 1 இன்ச் 2.5 சென்டிமீட்டர் வளருவாங்களாம். இதே வேகத்துல ஒரு கற்பனையா குழந்தைங்க முழு மனுஷனா வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, குழந்தை பிறந்து 10 வருஷத்துல 30 அடி உயரமும் 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் இதே வளர்ச்சி தொடர்ந்துருச்சுன்னா 60 அடிக்கு மேலையும் வளருவாங்களாம். நம்முடைய ஹார்மோன்ஸ் அப்புறம் ஜெனட்டிக்ஸ் இது எல்லாம் நம்முடைய உடல் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துது. குழந்தைகளா நாம பிறக்கும் போது நம்ம உடல்ல 300 எலும்புகள் இருந்ததா சொல்லப்படுது. நாம வளர வளர அந்த எலும்புகள் ஒன்னோடு ஒன்று இணைந்து 206 எலும்புகளா காட்சி தருது. குழந்தைங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போது அப்பப்ப உதைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்படி உதைக்கிறது அதனுடைய தசைகள் வளர்றதுக்கு ஏதுவா இருக்கிறதா சொல்றாங்க. குழந்தைகளோட எலும்புகள் பெரியோர்களுடையதை காட்டிலும் ரொம்ப பிளெக்சிபிள் ஆனது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளோட எலும்புகள் பெரியோர்களை ஒப்பிடுகையில் எலும்பு முறிவு ஏற்படும் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் காயங்கள் ஏற்பட்டாலும் பெரியவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அது வேகமா சரியாகிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்கனால தாயோட கருவில் இருக்கும் போதே சத்தங்களை பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு கருதப்படுது. முக்கியமா குழந்தைகளால வயிற்றுல இருக்கும் போதே தாயுடைய குரல் எதுன்னு உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் ஏறத்தாழ 5 முதல் 7 ஆண்டுகள் வரைக்கும் குழந்தைங்க பெரியோர்களோடு ஒப்பிடுகையில் ரொம்பவே வேகமா முடியையும் மற்ற பிற காரியங்களையும் கத்துக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குழந்தைங்க அதிகமா இமிட்டேட் பண்ணுவாங்க. பெரியவங்க செய்யறத பார்த்து அப்படியே செய்வாங்க. இந்த பண்பு தான் அவங்க மொழியை வேகமாக கத்துக்கிறதுக்கும் உடல் மொழி, குணம் அப்படின்னு பல பண்புகளுக்கு ஆணி வேறா இருக்கு. குழந்தைங்க நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் முன்னதாகவே இசை, மியூசிக்கிற்கும் ரிதத்திற்கும் அதிகமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க பேச கற்றுக்கிறதுக்கு முன்னதாகவே ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்களா, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்கள ஆறுதல் படுத்த குழந்தைங்க முயற்சி செய்கிறதா அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. நாமெல்லாம் ஒரு காலத்தில் சயின்டிஸ்டாக தான் இருந்திருக்கோம். அதாவது குழந்தைங்க சராசரியாக ஒரு நாளைக்கு 200 முதல் 300 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்களாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாவெல்லாம் நான் கேள்வி கேட்டே கொடுமைப்படுத்தியிருக்கேன். அப்புறம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் வாயில் எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உதட்லையும் நாக்குலையும் தொடு உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பொருட்களை அந்த மாதிரி வாயில் வச்சு தொட்டு உணர்றாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும் குழந்தையா இருக்கும்போது சராசரியாக 70லிருந்து 80 முறை வரைக்கும் ஒரு நாளைக்கு சிரிச்சதா சொல்கிறாங்க. ஆனால் வளர்ந்த மனிதன் சராசரியாக அதிகபட்சமாக 15 முதல் 20 தடவை தான் ஒரு நாளைக்கு சிரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி சிரித்து சந்தோஷமாக இருந்த குழந்தைய இந்த உலகத்தின் சூழல் சிரிப்பை மறக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு. எனக்கு குழந்தைங்க அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு வள்ளுவருடைய குரல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர், உள்ளாங்குழல் யாழ் இசை இனிமையானது அப்படின்னு சொல்றவங்க குழந்தைகளோட மழலை பேச்சை கேட்காதவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. நான் இதில் சொல்ல தவறிய குழந்தைகளோட அழகான பண்புகள் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.